நாம் சாமியார் முத்துமாரர்கள் 7 வயதிலே குரானிலே 6666 வசனங்களை மனப்பாடம் செய்திருக்கிறார்கள். 10 வயதிலே நாம் குரானை பற்றி என்ன விளங்கி வைத்திருக்கிறோம்? குரான் இறங்கிய மாதம் இதோ நம்மை நெருங்கி கொண்டிருக்கிறதே, அடைந்து கொண்டிருக்கிறதே. ரஜப், ஷாபான் இந்த 3 மாதங்களை பற்றி முன்னோர்கள் எழுதி வைத்தார்கள். ரஜப் மாதம் விதை விதைக்கப்படுகிற மாதம். இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த ஷாபான் மத்திய இந்த மாதம் இருக்கிறதே, நீர் பாய்ச்சுகிற மாதம், தண்ணீர் பாய்ச்சுகிற மாதம், புனித ரமதான் அறுவடை செய்கிற மாதம் என்று எழுதி வைத்திருக்கிறார். எல்லா நன்மைகளையும், நன்மை என்கின்ற அந்த பயிர்களை, பாக்கியங்களை நாம் அறுவடை செய்கிற மாதம் என்று. அப்படியானால் நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? அந்த ரமதான் எப்போது அந்த ரமதான் பிறை தோன்றும் என்கின்ற கனவிலே நாம் சென்று கொண்டிருக்கிறோமே, குர்ஆனுடைய மகத்துவத்தை விளங்க வேண்டாமா? அன்றொரு நாள் குர்ஆனுடைய மகத்துவத்தை பற்றி பேசினால் போதுமா? நாவால் பேசினால் போதுமா? நடைமுறையில் வர வேண்டாமா? சகோதரி சகோதரி, குர்ஆனிலே இறங்கிய முதல் அத்தியாயம் புனித மக்காவிலே, அந்த ஹீரா குகையிலே, ஜபலுல் நூரிலே பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் 6 மாத காலமாக அங்கே இருக்கக்கூடிய மலையிலே தவம் இருந்த போது மலக்குமார்களுடைய தலைவர் அண்ணல் ஜப்ரைல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அங்கே பிரசன்னமாகி முதலிலே இறக்கிய வஹி வேத வெளிப்பாடு என்னவென்று கேட்டால், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ கலக். நீ ஓதுவீராக, படிப்பீராக, வாசிப்பீராக. ஹர்ஷா புலி வாய்ஸ் கம்மி முதலிலே கல்வியை பற்றி அந்த குர்ஆனுடைய முதல் அத்தியாயமாக குர்ஆனை கற்பித்துக் கொடுப்பவன் ரஹ்மான் அல்லாஹ்வாக இருக்கிறான். ரஹ்மானுடைய பாக்கியம் நமக்கு வேண்டும். ஏழை இறைவனாக அலட்சியமாக இருக்க முடியாது. நம்முடைய வீட்டில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளும், பேர பிள்ளைகளும் சொல்ல போனால் ஓதாதவர்கள் பலர் இருப்பீர்கள். எனவே ஓதாதவர்கள் பெரியவர்களாக இருந்தாலும் கூட அந்த முதியோர்கள் கல்வி அவர்களுக்கும் சற்று நேரம் ஒதுக்கப்பட்டு முதியவர்கள் கல்வி பெற முடியாது என்பது கிடையாது. 60-70 வயது ஒத்தவர்கள் நாம் ஆதிசிவனாக இருக்கிறார்கள். அங்கே கரெக்டா சொன்னாங்க. சரி, ஓகேன்ட்டு எழுத்து உச்சரிப்போடு
அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான் பஹல்மி முத்தக்கிர் அதை யோசிப்பவர்கள் மட்டுமல்ல மூத்தவர்களும் கூட குர்ஆனை கற்றுக்கொள்ளலாம். இது வாழ்க்கை இருக்கிறது, அது வளம் மிக்கதாக, நலம் மிக்கதாக, ஆரோக்கியம் மிக்கதாக, அமைதி உடையதாக இருக்கும் என்பது மட்டுமல்ல, மோசமான மரணத்திலிருந்து நாம் பாதுகாக்கப்படுவோம், மட்டகரமான மரணத்திலிருந்து நாம் பாதுகாக்கப்படுவோம். குர்ஆனிலே வத்தீனி வஸைத்தூனி வத்தூரி சீனீன் என்கிற அந்த அத்தியாயம் இன்னல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத் என்கின்ற அந்த வார்த்தைக்கு விரிவுரையாளர் சொல்கிற விளக்கம் குர்ஆனை மாற்றார். சுபிட்சமாக சுகந்தமாக